அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு துண்டு வாழை கருவோடு தொக்கு ஈஸியான முறையில் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா கருவோடலேயே உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ தக்காளியை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கலருக்கோசரம். விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. இப்போ நான் கருவோட சுட தண்ணியில் 5 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். கருவோடை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம், தண்ணி ஊற்றாமல். 5 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அருமையாக கொதித்து வந்திருக்குங்க. இப்போது தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். துண்டு வாழைக்கருவோட தொக்கு அருமையாக வந்திருக்கு வெந்து. இது ஒயிட் ரைஸ் இல்லை சாம்பார் ரசம் அந்த மாதிரி சைடிஷாக கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை வெறும் சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். தேங்க்யூ, ஃபாலோ மீ.